புகைப்பிடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் தமிழ்நாட்டில் கடந்த ஜூன் 28 விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் அவர்கள் உயிரிழந்த கதை எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போலீஸார் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல், காவல்துறை போல் நடந்து கொள்ளாமல், ஒரு கூலிப்படையை போல் நடந்து கொண்டு அவரை கொடூரமாக பல இடங்களில் தாக்கி கிட்டத்தட்ட 52 இடங்களில் வெளிப்புற காயங்கள், 12 உட்புற காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் கொடூரமாக தாக்கி சிகரெட்டால் சூடு வச்சு மிளகாப்பொடியை கலந்து தண்ணியில் கொடுத்து மிளகாப்பொடியை தடவக்கூடாத இடத்துல எல்லாம் தடவி அவரை அவ்வளவு சித்திரவாதைகள் கொடுமைகள் செய்து ஒரு சைக்கோ போல கொன்று போட்டது அனைவருக்குமே தெரிந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல்லே அவரை பற்றி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். அப்படி இருக்கையில் நீதிபதி தலைமையில் நீதிமன்றத்தால் பல கேள்விகள் அடுக்கடுக்காக கேட்கப்பட்டதன் விளைவாக டிஎஸ்பியிலேருந்து எஸ்பியிலேருந்து நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நிக்கிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் இதற்குள்ளே வந்தாங்க. அவங்க தான் போய் புகார் கொடுத்தது. அவங்கள இன்னும் கைது பண்ணாமல் இருக்கிறது இன்ன வரைக்குமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. அவங்க மேலே உள்ள பழைய எஃப்ஐஆர்ல இருந்து கூட அவங்களை இன்னும் கைது பண்ணலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்தை, அதாவது இளைஞர் அஜித்குமார் மடப்புறத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் இறந்து போனார்ல, கொன்னாங்கல்ல அடித்து, அந்த கொன்னதுக்கு நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு அரசு, அதாவது மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் கீழ் இயங்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இதுக்கு நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறோங்கிற பேரில் ஒன்று தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க என்ன ஜஸ்டிஃபை இதுக்கு பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் 5 லட்ச ரூபாய் கொடுக்குறோம், திமுக அப்படிங்கிற ஒரு அரசியல் அமைப்பு சார்பாக நாங்கள் 5 லட்ச ரூபாய் கொடுக்குறோம், 3 சென்ட்டுக்கான வீட்டு மனை பட்டா கொடுக்குறோம், அந்த இளைஞருடைய தம்பி நவீன்குமார் அவர்களுக்கு ஒரு அரசு பணி கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் இவங்களுடைய ஜஸ்டிஃபையாக இருந்துச்சு. அந்த 5 காவலர்களையும் கைது பண்ணியிருக்கிறோம், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் அவங்களுடைய ஜஸ்டிஃபை. இது இவ்வளோதான். இப்படி ஒரு இளைஞரை அடித்து கொன்னதுக்கான ஜஸ்டிஃபை, ஒரு நீதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தீர்மானம் பண்ணி இதை அறிவித்தாங்க. சரி, ரைட்டு, அறிவிச்சிட்டிங்களா? ஒரு வாரம் கழிச்சு, அதாவது இன்னைக்கு ஜூன் 10 அப்படின்னு நினைக்கிறேன், ஜூன் 8 இளைஞர் அஜித்குமார் அவருடைய தம்பி நவீன் பேட்டி கொடுக்குறாரு. கொடுத்த இடத்துல முள்ள மாதிரித்தனம், முடிச்ச வைக்கித்தனம். கொடுத்த இடத்துல கவர்மெண்ட் இடங்கிற பேரில் ஒன்று கொடுத்தாங்க, அதில் ஏமாத்து. கவர்மெண்ட் வேலை, அரசு வேலை, அரசு ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க, அதுலேயும் ஒரு சிக்கல். இதில் எதுலேயுமே திருப்தி கிடையாது அப்படிங்கிறத அந்த இளைஞர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இதுக்கு ஒரு நீதி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் ஒன்று பண்ணாங்க, ஆனால் அந்த பண்ணதுலேயுமே ஒரு நியதி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதில் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அவருடைய தம்பி அப்படின்னா, அரசு வேலை வழங்கப்படும் என்று அறிவிச்சாங்க திமுக அரசு. அதே மாதிரி எனக்கு அரசு வேலை கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பகுதியிலிருந்து அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அரசு வேலையின் தூரம் 80 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பயணம் செய்யணும். 2 மணி நேரத்தை தவிர்த்து ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு நான் போகணும்னா மட்டுமே கிட்டத்தட்ட 80 ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரை டிக்கெட் சார்ஜ் ஆகும் போகிறதுக்கு மட்டும். வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சோழி முடிஞ்சிடும். என்னுடைய டைமும் 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது, 200 ரூபாயும் சோழி முடியுது. ஸ்டார்டிங்கில் சம்பளம் 30,000 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. மாசப்படி அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா மாதம் போக்குவரத்து செலவுக்கு மட்டுமே நான் 5000 ரூபாய் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். என்னுடைய உடல் நலனும் இதில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அரசு எனக்கு அறிவித்திருந்த வேலையிலும் ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத அந்த இளைஞர் சொல்றாரு. அந்த என்ன சிக்கல்னா, இது ஒரு அரசு அலுவலகமே கிடையாது, அரசின் கீழ் இயங்கக்கூடிய, அதாவது ஒரு எய்டட் நிறுவனத்தில் தான் எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்களே தவிர முழுவதுமாக இது அரசு வேலை கிடையாது அப்படிங்கிறதையும் அந்த இளைஞர் சொல்றாரு. அரசு வேலை கொடுத்தீங்க, அதில் ஏமாத்தியாச்சு. 2வது, வீடு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமாகவே நாங்கள் அரசு இடத்துல இருந்து 3 சென்ட் இலவச வீட்டு மனாய் பட்டாவானது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க இருக்கிற ஊர், இவங்க இருக்கிற ஏரியா என்ன ஏரியா? சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பகுதி. மடப்புறம் பகுதியே ஒரு டெவலப் ஆகாத ஏரியா. அந்த மடப்புறம் பகுதியில் கொடுத்தா கூட ஓகே அப்படிங்கலாம், தண்ணி வசதி எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு ஓரளவு மடப்புறம் ஏரியா கொஞ்சம் டெவலப்பாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் மடப்புறத்திலிருந்து உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் இல்லாத ஏரியாவில், எந்த விதமான குடிநீர், பக்கத்தில் அருகாமையில் ஒரு வீடு கிடையாது, ஒரு மேய்ச்சலுக்கு ஒரு இடம் கிடையாது, ஒரு ஆடு மாடுகள் வளர்கிறதுக்கான சுச்சுவேஷன் கூட அங்கே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போய் 3 சென்ட்டுக்கான நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இளைஞர் அந்த வீடியோவில் அதான் சொல்கிறாரு.
நாங்கள் இருக்கிற மடப்புறம் ஏரியாவே டெவலப் ஆகாத ஏரியா இப்போ தான் டெவலப் ஆகிருக்கு. ஆனால் சுத்தமாக டெவலப்மெண்ட்டே இல்லாத மடப்புறத்துக்கும் உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டு பகுதியில் 3 சென்ட்டுக்கான பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த இளைஞர் சொன்னார். இந்த 2 விஷயத்தையுமே நாங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கேட்டிருக்கிறோம். புதிய அரசு வேலைக்கு ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறோம். பண்ணி தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பண்ணி தந்தால் தான் விதி விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை இறந்து போனார் இல்லைங்க இளைஞர் அஜித் குமார், அவருடைய தம்பி பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ நேற்றைய தினம், அதாவது ஜூன் 9ஆம் தேதி, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேரடியாக வீட்டில் சந்தித்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து விட்டு அந்த அம்மாவையும் அந்த தம்பியும் நிற்க வச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த பேட்டியில் அவர் சொன்னது, நான் எதையும் மறந்துடுன்னு மட்டும் நினைக்கிறாதீங்க, இதையும் நான் மறக்க மாட்டேன், ஸ்ரீமதி கேஸையும் மறக்க மாட்டேன், துப்பாக்கி ஜோடியும் மறக்க மாட்டேன், இது மாதிரி நிறைய கேஸ் இருக்குது, அண்ணன் எடப்பாடியையும் மறக்க மாட்டேன், ஸ்டாலினையும் மறக்க மாட்டேன், யாரையும் மறக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் நான் வந்த பிறகு கண்டிப்பாக கட்டாயமான முறையில் ஒரு தண்டனை, சரியான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்கிறாங்க. ஆமாங்க, இவர் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நம்மளும் இருக்கோம், ஒரு மீடியா பர்சனாக இருக்கோம், நம்ம ஒரு நியூஸ் எடுத்து பேசுகிறோம், ஒரு செய்தியை எடுத்துகிட்டு கொண்டு வரோம் உங்கள்கிட்ட. மிஞ்சி போனால் என்ன, ஒரு 2 வாரம் பேசுகிறோம், ஒரு 3 வாரம் பேசுகிறோம், அடுத்து டிஆர்பி ஏதாவது கிடைக்குது, வியூஸ் போகணும், அதுக்காண்டி வேறு ஒரு நியூஸ்க்காண்டி, வேறு ஒரு கண்டென்ட்டுக்காண்டி, வேறு ஒரு சேலுக்காண்டி நாங்கள் வேறு இடத்த தேடி போயிடுறோம். மக்களும் இந்த செய்தி அப்படியே மறந்துடுறாங்க. இந்த கேஸுக்கான ஹியரிங்கே கோர்ட்டில் வந்தாலும் சரி, அந்த ஹியரிங் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை கூட எந்த செய்தி சேனலும் போடுறதில்ல அப்படிங்கிற குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இங்கே நான் இப்போது மீடியாக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுலேருந்தே இதுக்கு என் மேலே ஒரு ஆசை உண்டு, மீடியா மேலே. ஸோ இப்போது நான் நல்லா ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறது வந்து ஒரு 7 மந்த்ஸாக இருக்குங்க. இந்த 7 மந்த்லேயும் நான் தெரிஞ்சு கொண்ட ஒரே விஷயம் என்னன்னா, இங்கே நாங்கள் வந்து மக்களுக்கு செய்தியை கொண்டு வரோன்ட்டு கொண்டு வர்ற முக்கால்வாசி செய்தி சேனல்கள் காசு வாங்கிட்டு செய்தியை போடக்கூடிய செய்தி சேனல்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க. காசு வாங்கிட்டு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக செய்திகள் போடக்கூடிய செய்தி சேனல்களாக தான் இருக்கிறாங்க. இதுலேயும் 50% செய்தி சேனல்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவான செய்தி சேனல்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு வேன் விபத்தானா கூட ஆளும் கட்சிக்கு எந்த விதத்திலையும் பாதகம் ஏற்படுத்திடக்கூடாது, அவங்கள, அதாவது ஆளும் கட்சியை எந்த விதத்திலும் டவுன் பண்ணுற மாதிரியான எந்த செய்திகளையும் போட்டக்கூடாது. வேன் விபத்து ஆனால் கூட அதற்கு அரசு காரணம் இல்லை, ரயில்வே துறை தான் காரணம். ரயில்வே காரணம் கிடையாது, அந்த வேனுடைய ஓட்டுநர் தான் காரணம். ரயிலும் வேனும் மோதி விபத்தானதுக்கு வேன் டிரைவர் காரணம், ரயில் டிரைவர் காரணம், கேட் கீப்பர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைகளை மறைச்சி பொய்களை உண்மைகளாக்கி மக்கள்கிட்ட செய்தியாக போடக்கூடிய செய்தி சேனல்களை நான் நிறைய பார்த்துட்டேன். இப்போ ஓப்பனாக என்னால் சொல்ல முடியாது. அந்த செய்தி சேனல்களை நான் ஃபாலோ பண்ணுறதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு கூட சொல்லாங்க. நான் இப்போ அதை தாங்க சொல்ல வரேன். பல செய்தி சேனல்கள்லேருந்து பல செய்திகள் வருது, ஒரு நியூஸ் வந்தோடனே தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. பொய்யான செய்திகளோ உண்மையான செய்திகளோ ஏதோ ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கானால் ஒரு மாதம் கழிச்சோ இந்த அஜித் குமாரோடைய கேஸுக்கான ஹியரிங் வரும்பொழுதோ எந்த நியூஸும் வரது கிடையாது. ஆனால் சீமான் அவர்கள் சொல்கிறது என்னடான்னா, நான் எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த கேஸை மறுபடியும் தோண்டி எடுத்து இதற்கான நீதியை சத்தியமாக நிலை நாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்கிறாரு. இவர் சொன்னதுக்கு அப்புறம் சொன்னதுபடி செய்கிறாரா அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதுக்கு முதல்ல அவர் அரியாசனத்தில் போய் அமருவாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா முதல்லலாம் ஒரு அரசியல் கணிப்பு அப்படின்ட்டு வரும்போது திமுக அல்லது ஏடிஎம்கே, அதிமுக தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்ச ஒரே காரணத்துக்காண்டி அதிமுகவுடைய ஓட்டுகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிங்கன்னா அவரை மாதிரி யாராலும் ஆட்சி நடத்தவே முடியாதுங்க, அதில் மட்டும் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. கொரோனா காலத்தில் எல்லா நாடுகளையும் பொருளாதாரம் வந்து கம்மியாக இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு நிலையாக கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் உணவு கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும் சுகாதாரம் கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும் அந்த மாஸ்குடைய பற்றாக்குறை கூட ஏற்பட்டுச்சுங்க. தடுப்பூசியிலேருந்து எல்லாமே தமிழ்நாட்டுக்காக கேட்டு போராடி வாங்கி மக்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதிலெல்லாம் நான் உண்மையாக சீரியஸாக சொல்ல போனால் கோவிட் டைமில் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், அவரெல்லாம் சீரியஸாக ரொம்ப பாராட்டலாங்க. அந்த மாதிரி மனுஷன் நம்மளுக்காண்டி உழைக்கலாட்டி தமிழ்நாட்டில் கொரோனாவுடைய உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டே தான் இருந்திருக்குமே தவிர குறைஞ்சிருக்காது, கட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்க முடியாது. அது அதிமுக ஆட்சி காலம் என்பதால் மட்டும்தான் இதை கட்டுக்குள் கொண்டு வர முடிஞ்சு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இது திமுக அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க ஒன்றும் திமுக மாதிரி மத்திய அரசு வந்து எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேக்கு, எங்கள்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு நிதி இல்லை, மாநில அரசுடைய நிதியிலிருந்து தான் எடுத்து செலவு பண்ணது ஃபுல்லாகவே. மத்திய அரசுகிட்ட ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிதியே கேட்கல அப்படிங்கிறது குறிப்பிட்டு, கேட்டாலும் தரமாட்டாங்க, அது 2வது விஷயம். ஆனால் கேட்கல அப்படிங்கிறது குறிப்பிட்டக்க விஷயமா இருக்குது. அவங்க தரமாட்டிக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து நான் பேசி நான் பார்த்ததே கிடையாதுங்க.
ஆச்சா எடப்பாடியார் அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, என் மாநிலம் உங்களுடைய நாட்டில் இருக்க, நீங்கள் கேட்க நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க, சரி ரைட்டு, என் மாநிலம் நான் முதலமைச்சராக இருக்கேன், மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, நான் எடுத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்தோடைய நிதியிலிருந்து தான் ஒவ்வொரு அமௌண்ட்டையும் அவர் எடுத்து அவருடைய ஆட்சி காலத்தில் செலவு பண்ணார், கடன் வாங்கினார், செலவு பண்ணார், அப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே 4 லட்சம் கோடி ரூபாய் கடனையும் வாங்கி வச்சுட்டு, கடனையும் ஏற்றி வச்சுட்டு, வரியை ஏற்றி வச்சுக்கிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய கரண்ட் பில்லை கட்ட முடியல. இதுலேயும் ஒரு முக்கியமான கொடுமை என்னன்னா, 276 கோடி ரூபாய் சுங்க வரி நிலுவையில் இருக்கு, சுங்க கட்டண நிலுவையில் இருக்கு. அரசு பேருந்துகளை சில சுங்கச்சாவடியில் அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அரசு பேருந்துகள்லாம் சுங்கச்சாவடியை கடக்க முடியாம அங்கே நின்றுட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் போக்குவரத்து இல்லாமல் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. போக்குவரத்து துறை தான் கொஞ்சம் ஒழுங்கா இருந்துச்சு, இப்போ அந்த துறையிலையும் ஒரு வாட்டையானது விழுந்திருக்கு. 276 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை எப்போ செலுத்த போகிறாங்கன்னு தெரியல. அந்த நிலுவைத் தொகையை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன், ஏன்னா அது லாங்காக போயிட்டே இருக்கும். இளைஞர் அஜித்குமார் அவருடைய கேஸை பற்றி பேச பாயிண்ட் எங்கெங்கெல்லாமோ போயிடுச்சுங்க. சரிங்க, நான் இந்த 276 கோடி ரூபாய் பற்றி அடுத்த வீடியோ சொல்கிறேன், நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியா நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல, நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டவுன் டு கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.